வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். முல்லைத்தீவு குருந்தூர் மலையில் புத்தர் சிலையை பிரதிஷ்டை செய்யும் முயற்சிக்கு கடும் எதிர்ப்பு. இலங்கை நெருக்கடி தொடர்பில் இந்தியாவில் விசேட கூட்டத்திற்கு ஏற்பாடு. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் விசேட உரையாற்ற உள்ளார். இலங்கையின் நெருக்கடியை தீர்க்க குவாட் அமைப்பு கை கொடுக்க வேண்டும். அமெரிக்க செனட் சபையின் வெளிவிவகார குழுவின் தலைவர் வலியுறுத்து. தொடர்வது முதன்மை செய்திகள். அனுசரணை நமது வாழ்க்கை நமது கடமை. டெங்கு தொலையை அழைத்தளிக்க ஒன்றாய் இணைவோம். முல்லைத்தீவு குருந்தூர் மலையில் அமைக்கப்பட்டு வரும் விகாரையில் புத்தர் சிலையை பிரதிஷ்டை செய்யும் முயற்சிக்கு கடும் எதிர்ப்பு வெளியிடப்பட்டதால் புத்தர் சிலையை பிரதிஷ்டை செய்யும் முயற்சி கைவிடப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு குருந்தூர் மலையில் நீதிமன்ற கட்டளையை மீறி நிர்மாணிக்கப்பட்ட விகாரையில் கபோக் கல்லினால் ஆன புத்தர் சிலையை பிரதிஷ்டை செய்வதற்கு எடுக்கப்பட்ட முயற்சி அப்பகுதியில் ஒன்று கூடிய தமிழ் மக்களின் எதிர்ப்பினால் கைவிடப்பட்டுள்ளது. கபோக் கல்லினால் ஆன புத்தர் சிலை ஒன்றினை பிரதிஷ்டை செய்வதற்கும் அங்கு புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட பௌத்த விகாரையின் கலசத்திற்குரிய விசேட பூசை வழிபாடுகளை மேற்கொள்வதற்கும் என நூற்றுக்கணக்கான பௌத்த பிக்குகள் மற்றும் இராணுவத்தினர் பௌத்தாலோக நற்பணி மன்றம் தென்னிலங்கையை சார்ந்த பெரும்பான்மை இனத்தவர்கள் குருந்தூர் மலையில் ஒன்று கூடியிருந்தனர். குருந்தூர் மலையான தமிழ் மக்களின் புராதன வழிபாட்டிடம் என குறிப்பிட்டு அப்பகுதி மக்களும் தமிழ் மக்களின் பிரதிநிதிகளும் தொடர்ச்சியான எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றனர். இந்நிலையிலேயே இன்றைய தினம் குருந்தூர் மலையில் புத்தர் சிலையை நிறுவுவதற்கு எடுக்கப்பட்ட முயற்சியை அப்பகுதி மக்களும் தமிழ் மக்களின் பிரதிநிதிகளும் இணைந்து எதிர்த்தனர். மக்களின் எதிர்ப்பினால் புத்தர் சிலையை பிரதிஷ்டை செய்யும் நடவடிக்கை கைவிடப்பட்டது. குருந்தூர் மலைக்கு வருகை தந்திருந்த தொல்பொருள் திணைக்கள பணிப்பாளர் நாயகம் அனுர மானதுங்க போராட்டத்தில் ஈடுபட்டவர்களோடு கலந்துரையாடியதோடு குருந்தூர் மலையையும் பார்வையிட்டார். இதன்போது கருத்து வெளியிட்ட தொல்பொருள் திணைக்கள பணிப்பாளர் நாயகம் குருந்தூர் மலை பகுதியில் தொல்லியல் ஆய்வின் மூலம் கிடைத்த எச்சங்களை பேணி பாதுகாப்பதற்காக புனர் நிர்மாணம் செய்யும் வேலைகளையே தாம் முன்னெடுப்பதாகவும் அங்கு புதிதாக கட்டடங்களையும் எதனையும் தாம் கட்டவில்லை எனவும் தெரிவித்தார். குருந்தூர் மலையில் இடம்பெற்ற போராட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான செல்வராசா கஜேந்திரன், வினோ நோகராஜலிங்கம் ஆகியோரும் வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர்களான துரைராசா ரவிகரன், கந்தையா சிவனேசன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். ரஷ்யாவிடமிருந்து இலங்கை எரிபொருளை கொள்வனவு செய்ய நேரிடும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் இலங்கை ரஷ்யாவிடமிருந்து எண்ணெயை பெறுவதற்கு நிர்பந்திக்கப்படலாம் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். ரஷ்யா இலங்கைக்கு கோதுமையை வழங்க முன்வந்துள்ளது எனவும் பிரதமர் இதன்போது தெரிவித்தார். சர்வதேச நாணய நிதியத்திடம் இருந்து அக்டோபர் மாதம் வரை இலங்கைக்கு கடன் கிடைக்க வாய்ப்பில்லை என தெரிவித்த பிரதமர் ஏனைய நட்பு நாடுகளிடம் இருந்து நிதியை பெறுவதற்கு முயற்சிப்பதாகவும் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இதேவேளை இலங்கை தற்போது பல நாடுகளின் உதவியை நாடியுள்ள நிலையில் சீனாவிடம் இருந்து மேலும் நிதி உதவிகளை ஏற்க தயாராக உள்ளதாகவும் ரணில் விக்ரமசிங்க கூறியுள்ளார். தற்போதைய நிலைக்கு இலங்கையே காரணம் என்பதை ஏற்றுக்கொண்டுள்ள அவர் உக்ரைன் யுத்தம் நிலைமையை மேலும் மோசமானது ஆக்குகின்றது. 2024 வரை உணவு தட்டுப்பாடு நீடிக்கும் எனவும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே எச்சரித்துள்ளார். பொருளாதார முயற்சிக்கு தேவையான திட்டங்கள் என்ன என்பதை அடையாளம் காண்பதற்கான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கையில் நிலவும் நெருக்கடி தொடர்பில் இந்தியாவின் வெளிவிவகாரங்களுக்கான நாடாளுமன்ற ஆலோசனை குழுவிற்கு அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் விளக்கம் அளிக்க உள்ளார். இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் இலங்கையில் நிலவும் நெருக்கடிகள் குறித்து அந்த நாட்டின் வெளிவிவகாரங்களுக்கான நாடாளுமன்ற ஆலோசனை குழுவிற்கு எதிர்வரும் ஜூன் 18 விளக்கம் அளிக்க உள்ளார். இந்த கூட்டத்தில் இந்திய வெளியுறவு செயலர் மற்றும் அதிகாரிகளும் பங்கேற்க உள்ளனர். இலங்கைக்கு எதிர்காலத்தில் மேற்கொள்ள உள்ள விடயங்கள் தொடர்பிலும் கருத்தாடல் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்தியாவின் வெளிவிவகாரங்களுக்கான நாடாளுமன்ற ஆலோசனை குழுவில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி, சிவசேனை கட்சியின் ராஜ்யசபா உறுப்பினர் பிரியங்கா சதுர்வேதி, திமுக கட்சியின் ராஜ்யசபா உறுப்பினர் திருச்சி சிவா, பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினர் ராஜ்தீப் ராய் ஆகியோர் உறுப்பினர்களாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது.
குவாட் அமைப்பு இலங்கை மீது அதீத கவனம் செலுத்த வேண்டும் என அமெரிக்க செனட் சபையின் வெளிவிவகார குழு தலைவர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையானது மனிதாபிமான பேரழிவின் விளிம்பில் உள்ளதென சுட்டிக்காட்டியுள்ள அமெரிக்க செனட் சபையின் வெளிவிவகார குழுவின் தலைவர் ராபர்ட் மெமெண்டஸ், அமெரிக்கா, இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளை உள்ளடக்கிய குவாட் அமைப்பு இலங்கை மீது அதீத கவனம் செலுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க செனட் சபையின் வெளிவிவகார குழுவின் தலைவர் ராபர்ட் மெமெண்டஸ், குவாட் அமைப்பின் அங்கத்துவ நாடுகளான அமெரிக்காவின் ராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன், இந்தியாவின் வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ். ஜெய்சங்கர், ஜப்பானின் வெளிவிவகார அமைச்சர் ஹயாசி பொஷிஷாமா மற்றும் ஆஸ்திரேலியாவின் வெளிவிவகார அமைச்சர் பென்னி வோங் ஆகியோருக்கு அனுப்பியுள்ள கடிதத்திலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் எதிர்வரும் கூட்டத்தொடரின் போது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் இலங்கையின் உள்நாட்டு போரின் போது இழைக்கப்பட்ட போர்க்குற்றங்கள் குறித்த அறிக்கையை வெளியிடும் போது குவாட் அமைப்பின் 4 அங்கத்துவ நாடுகளும் பேரவையில் ஏகோபித்து நிற்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். மனிதாபிமான சட்டங்களுக்கு மதிப்பளித்தல், பொறுப்பு கூறல் ஆகிய விடயங்களில் குவாட் அமைப்பு கொண்டிருக்கும் உறுதிப்பாட்டை வெளிப்படுத்துவதற்கு ராஜதந்திர ரீதியான ஒற்றுமை உதவியாக அமையும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் மனிதாபிமான நெருக்கடியை ஏற்படுத்தவல்ல பொருளாதார சீரழிவை தவிர்ப்பதற்கு வழிவகுத்து செயற்படுவதற்கான இயலுமை காணப்படுகின்றது. ராஜபக்ஷக்களின் நிர்வாகத்தின் கீழ் இலங்கையில் நிதி அழிவு இடம்பெற்றுள்ளதோடு மனிதாபிமான பேரழிவின் விளிம்பிற்கும் கொண்டுவரப்பட்டுள்ளது. மஹிந்த ராஜபக்ஷ தனது ஆட்சி காலத்தில் நாட்டை நேரடியாக சீனாவின் கடன் பொறிக்குள் இட்டுச் சென்றுள்ளார். அவருடைய சகோதரரான கோட்டாபே ராஜபக்ஷ இறையாண்மையை பாதுகாப்பதற்காக கடன்களை மீள செலுத்துவதற்கான விவேகமான பொருளாதார நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு தவறிவிட்டார். இந்த பின்னணியில் அனைத்து இலங்கையர்களும் மாற்றத்திற்கான நேரம் தற்போது ஏற்பட்டுள்ளது என்ற அடிப்படையில் எழுச்சி பெற்று வருகின்றார்கள். இலங்கைக்கு கடன்கள் மற்றும் மனிதாபிமான உதவிகளை வழங்குவதற்கு புதுடில்லி ஏற்கனவே செயலூக்கமான பங்களிப்பை ஆரம்பித்துள்ள நிலையில் வாஷிங்டனில் நீண்டகால பொருளாதார ஆதரவினை தயாரித்து வருகின்றது. அதேபோன்று டோக்கியோவும் கான்பராவும் உதவிகளை வழங்குவதற்கு நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளன. அந்த வகையில் குவாட் மனிதாபிமான மற்றும் பேரிடர் நிவாரண பொறிமுறை உருவாக்குவதன் மூலமாக பெரும் வகிபாகத்தினை குவாட் அமைப்பு வகிக்க முடியும் என்பதோடு இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் மாறிவரும் சூழல்களுக்கு ஏற்றவாறான அனைத்து சவால்களையும் சமாளிக்க முடியும் என்பதையும் நிரூபிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனுசரணை நமது வாழ்க்கை நமது கடமை. டெங்கு தொலையை அழைத்தளிக்க ஒன்றாய் இணைவோம். அரசாங்கம் மக்கள் அபிப்பிராயத்தை கிடப்பில் போட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் குற்றம் சாட்டியுள்ளார். புதிய மக்கள் அபிப்பிராயத்தின் மூலம் நாடு கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்றும் நிலையற்ற தன்மைகளால் நாட்டை கட்டியெழுப்ப முடியாது எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். கொழும்பு போக்பிட்டிய பென்ரிக் பிரதேச மக்களுக்கான குடிநீர் கட்டமைப்பை கையளிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். වතු ශේෂ්ත්‍රය නියෝජනය කරන අපේ සන්ධානය වෙනමම වතු ජනතාවත් සමග අපි සමාජ ගිවිසුමකට සෝෂල් කන්ට්‍රක්ට් එකකට අපි එනවා. ඒක ලිඛිතව අපි ලබා දෙනවා. உண்மையான மக்கள் ஆதரவுடன் ஐக்கிய மக்கள் சக்தி, ஐக்கிய மக்கள் கூட்டணி என்பன எதிர்வரும் 5 வருடங்களுக்குள் இந்த நாட்டை நிச்சயமாக கட்டியெழுப்போம். அரசாங்கம் மக்கள் அபிப்பிராயத்தை அப்பட்டமாக மீறி அதை கிடப்பில் போட்டுள்ளது. மக்களுக்கு துரோகம் செய்து நாட்டை கட்டியெழுப்ப முடியாது. தோல்வியடைந்த அரசாங்கம் இன்று ஆடைகளை மாற்றுவதை போன்று ஒவ்வொரு நபர்களை மாற்றி அதிகாரத்தை உறுதிப்படுத்த முயன்றாலும் அதிலிருந்து இந்த நாட்டின் அழிவு பாதை நிற்காது. புதிய மக்கள் அபிப்பிராயத்தின் மூலம் நாடு கட்டியெழுப்பப்பட வேண்டும். நிலையற்ற தன்மைகளால் நாட்டை கட்டியெழுப்பவே முடியாது. இதுவரை நாட்டை ஆட்சி செய்த எந்த அரசாங்கங்களிடம் இருந்தும் எவ்வித சலுகைகளையும் பெற்றுக்கொள்ளாத சமூகமாக பெருந்தோட்ட சமூகமே காணப்படுகின்றது. பெருந்தோட்ட மக்களுக்கான வீட்டு உரிமை, காணி உரிமையை உறுதிப்படுத்துவதற்கு எந்த அரசாங்கமும் நடவடிக்கை எடுக்கவில்லை. எதிர்காலத்தில் பெருந்தோட்ட மக்கள் அவர்களது வீடுகளில், காணிகளில் வாழ்வதற்கான உரிமைகளை ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய மக்கள் கூட்டணியும் பெற்றுக் கொடுக்கும் என்பதை உறுதிபட தெரிவித்துக் கொள்கின்றேன். இதனை நாம் உறுதிபட தெரிவித்துக் கொள்கின்றோம். இதில் 2 வார்த்தைகளுக்கு இடமில்லை. பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசனின் பிரதான தலைமைத்துவத்தின் கீழ் பெருந்தோட்ட மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் கூட்டணியின் ஊடாக சமூக ஒப்பந்தம் ஒன்றிற்கு நாம் வரவுள்ளோம். பெருந்தோட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவதற்கும் நாம் கரிசனை கொண்டுள்ளோம். අපි අනිවාර්යෙන්ම ඉඩම් නොමැති වතු ජනතාවටත් ඉඩම් නොමැති තරුණ සමස්ත ප්‍රජාවටත් ලබා දීලා කුඩා තේවතු හිමියන් ප්‍රමාණය මේ රටේ වර්ධනය කරන වැඩ සටහනකට අපි යනවායි කියලා මේ අවස්ථාවේ කියන්න කැමතියි.
நெருக்கடிக்கு காரணமான தரப்பினரை வெளிப்படுத்த அரசாங்கம் தவறிவிட்டதாக தேசிய மக்கள் சக்தி குற்றம் சாட்டியுள்ளது. நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள நெருக்கடிக்கு காரணமான தரப்பினரை வெளிப்படுத்த அரசாங்கம் தவறிவிட்டதாக தேசிய மக்கள் சக்தி குற்றம் சாட்டியுள்ளது. புலனறுவையில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய போதே அக்கட்சியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க இவ்வாறு குற்றம் சாட்டியுள்ளார். நெருக்கடி குறித்து அரசாங்கம் அவ்வப்போது அறிக்கைகளை வெளியிட்டு வருகின்ற போதிலும் முக்கிய நபர்களை மக்களுக்கு அறிவிக்கவில்லை என அவர் தெரிவித்தார். உணவு நெருக்கடி கடினமான காலங்கள் வர உள்ளதாக ஆட்சியாளர்கள் எச்சரித்த போதிலும் நெருக்கடிகளுக்கு பின்னால் உள்ள தனிநபர்கள் பாதுகாக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டில் நிலவும் நெருக்கடியானது தானாக ஏற்படவில்லை, இதற்கு ஆளும் கட்சியே காரணம் எனவும் மோசமான பொருளாதார கொள்கைகள் மற்றும் நாட்டில் அரசியல் கலாச்சாரம் ஆகியவை நிலவும் நெருக்கடிக்கு பின்னால் உள்ள முக்கிய காரணம் எனவும் அவர் குற்றம் சாட்டினார். நாட்டில் உணவுப் பொருட்களுக்கும் பாரிய தட்டுப்பாடு ஏற்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் திசா அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரையிலான காலப்பகுதிக்குள் 8 லட்சம் மெட்ரிக் டன் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படும் என தகவல் வெளியாகியுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திசா அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். මාස 4ට විශේෂයෙන්ම දෙසැම්බර් නොවැම්බර් ඔක්තෝබර් සහ සැප්තැම්බර් කියන මාස 4ට ලංකාවේ සහල් හිගේ පමණක් මෙට්‍රික් ටොන් ලක්ෂ 8ක ඇති වෙනවායි කියලා දැනටමත් වාර්තා වෙමින් තිබෙනවා. தற்போதைய நிலையில் நாடு பாரிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்துள்ளது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்றத்தில் கடந்த செவ்வாய்க்கிழமை ஆற்றிய உரை, அதேபோன்று நாட்டில் தற்போது இடம்பெறும் விடயங்களை பார்க்கும்போது நாடு உணவு தட்டுப்பாட்டை எதிர்கொள்ளும் என்பது தெளிவாகின்றது. உலக சுகாதார ஸ்தாபனம், யுனிசெஃப் உள்ளிட்ட சர்வதேச நிறுவனங்களும் இலங்கைக்கு உதவுமாறு கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றன. கடந்த சில வருடங்களாகவே எமது உணவு உற்பத்தி மிகவும் கீழ்மட்டத்திற்கு சென்றுவிட்டது. நெல் உற்பத்தி மட்டும் 150% குறைவடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனவே எதிர்வரும் 4 மாதங்களுக்கு, குறிப்பாக செப்டம்பர் முதல் டிசம்பர் வரையான காலப்பகுதியில் 8 லட்சம் மெட்ரிக் டன் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. தற்போது வெளியிடப்பட்டுள்ள தகவல்களுக்கு அமைவாக அரிசி மட்டுமல்ல, மரக்கறிகள், பருப்பு, அதேபோன்று எமது நாட்டில் உற்பத்தி செய்யப்படாத உணவுப் பொருட்களுக்கும் பாரிய அளவில் தட்டுப்பாடு ஏற்படும் நிலைமை காணப்படும். நாட்டில் உணவு தட்டுப்பாடு ஏற்படுவதற்கு அரசாங்கம் எடுத்த தீர்மானம் காரணம். எவ்வித முன்னேற்பாடுகளும் இன்றி கார்பனிக் உர பயன்பாட்டிற்கு சென்றதால் நாட்டின் உணவு உற்பத்தி, நெல் உற்பத்தி பாரிய அளவில் வீழ்ச்சியடைந்தது. இதன் பிரதிபலனையே இன்று நாம் எதிர்கொண்டுள்ளோம். இரண்டாவதாக டாலர் தட்டுப்பாடு. நாட்டில் ஏற்பட்டுள்ள டாலர் தட்டுப்பாடு காரணமாக அத்தியாவசிய உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து கொள்வதற்கும் மருந்துகளை இறக்குமதி செய்து கொள்வதற்கும் முடியாமல் நாடு சவாலை எதிர்கொண்டுள்ளது. இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன என்பதே நம்மிடமுள்ள கேள்வி. இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக அரசாங்கத்திடம் ஏதேனும் வேலை திட்டங்கள் இருக்கின்றதா? இலங்கை மக்களின் பிரதான உணவாக சோறை காணப்படுகின்றது. අපේ ආහාර නිෂ්පාදනය ඉතාමත් වේගයෙන් පහළ ගියා. වී නිෂ්පාදනය පමණක් 50%කින් අඩු වෙලා තිබෙනවායි කියලා රටේ වාර්තා වෙන්නේ. நாட்டில் நாளை முதல் எரிபொருள் நெருக்கடி மேலும் மோசமடையும் என ஒன்றிணைந்த தொழிற்சங்க கூட்டமைப்பு எச்சரித்துள்ளது. நாட்டில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடி நாளை முதல் மோசமடையும் என ஒன்றிணைந்த தொழிற்சங்க கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகரவின் புள்ளி விவரங்களின்படி இன்னும் 4 நாட்களுக்கு மட்டுமே டீசல் கிடைக்கும் என தொழிற்சங்க பிரதிநிதி ஆனந்த பாலித கூறியுள்ளார். எரிபொருட்கள் இறக்குமதி செய்யப்படவில்லை எனவும் நாளை முதல் பாரிய மக்கள் வரிசை காணப்படும் எனவும் ஆனந்த பாலித தெரிவித்துள்ளார். 95% மக்கள் மண்ணெண்ணெய் தேவையை பூர்த்தி செய்ய தவறினால் மண்ணெண்ணெய்க்கு கடும் தட்டுப்பாடு ஏற்படும் எனவும் ஆனந்த பாலித எச்சரித்துள்ளார். ஆஸ்திரேலியாவினால் இலங்கைக்கு உதவக்கூடிய வழிமுறைகள் தொடர்பில் ஆராயப்பட்டுள்ளது. இலங்கைக்கும் ஆஸ்திரேலியாவிற்கும் இடையிலான இருதரப்பு உறவை மேலும் மேம்படுத்துவதற்கான நம்பிக்கையை வெளிப்படுத்தியுள்ள வெளியுறவு அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் இலங்கையின் தற்போதைய நிலைமை மற்றும் ஆஸ்திரேலியாவினால் உதவக்கூடிய வழிகள் குறித்தும் கலந்துரையாடியுள்ளார். சிங்கப்பூரில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஆஸ்திரேலியாவின் பிரதமரும் பாதுகாப்பு அமைச்சருமான ரிச்சர்ட் மார்லஸுடன் இடம்பெற்ற சந்திப்பின் போதே அமைச்சர் பீரிஸ் இவ்விடயங்களை ஆராய்ந்துள்ளார். ஆஸ்திரேலியாவின் புதிய அரசாங்கத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவித்த அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் இலங்கைக்கும் ஆஸ்திரேலியாவிற்கும் இடையிலான இருதரப்பு உறவை மேம்படுத்துவதில் நம்பிக்கையை வெளிப்படுத்தினார். உலக உணவு திட்டம் மற்றும் உணவு மற்றும் விவசாய அமைப்பு ஆகியவற்றின் ஊடாக இலங்கையின் உணவு பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட அபிவிருத்தி உதவியாக 2.5 மில்லியன் ஆஸ்திரேலிய டாலர்களை அறிவித்தமைக்காக அவர் ஆஸ்திரேலிய அரசாங்கத்திற்கு நன்றிகளை தெரிவித்தார். இலங்கையின் தற்போதைய நிலைமை மற்றும் ஆஸ்திரேலியாவினால் உதவக்கூடிய வழிகள் குறித்தும் இரு அமைச்சர்களும் கலந்துரையாடினர்.
ஆட்கடத்தலுக்கு எதிரான நடவடிக்கைகள், குடியேற்றம் மற்றும் எல்லை நிர்வாக ஒத்துழைப்பு, இலங்கை மாணவர்களுக்கான அதிக வாய்ப்புகள் மற்றும் ஆசியான் பிராந்திய மன்றம், பாலி செயல்முறை, பொதுநலவாயம் மற்றும் இந்து சமுத்திர விளிம்பு சங்கம் போன்ற சர்வதேச அமைப்புகளிலான மேம்பட்ட ஒத்துழைப்பு ஆகியன குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியால் உணவுத்துறை பாரிய வீழ்ச்சியடைந்துள்ளதாக நுகர்வோர் உரிமைகளை பாதுகாக்கும் அமைப்பு கவலை வெளியிட்டுள்ளது. நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியால் உணவுத்துறை பாரிய வீழ்ச்சியை சந்தித்துள்ள நிலையில் மறுபுறம் நுகர்வோர் மந்தபோசனைக்கு உள்ளாவது தீவிர நிலையை அடைந்து வருவதாக நுகர்வோர் உரிமைகளை பாதுகாக்கும் அமைப்பின் தலைவர் அசேல சம்பத் தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். අද වෙන විට මේ රටේ ජනතාවට ඉතාමත්ම ඛේදනීය තත්ත්වයට පත්වලා තිබෙනවා. ගුණාත්මක පෝෂණීය ආහාර වේලක් නොමැතිව මන්ද පෝෂණය නෙමේ හිතා ගන්න බැරි ආකාරයේ රෝග නිර්මාණ තත්ත්වයට පත්වලා තිබෙනවා. போசனை மிக்க உணவுகளை 3 வேளையும் உட்கொள்ள முடியாததால் நாட்டு மக்கள் பாரிய பிரச்சனைகளை எதிர்கொண்டுள்ளனர். இதனால் மந்த போசனை மட்டுமல்ல, நினைக்க முடியாத அளவு நோய்களுக்கு உள்ளாகும் நிலைமையில் நாட்டு மக்கள் இருக்கின்றனர். 225 உறுப்பினர்களும் பாராளுமன்றத்தில் எந்த கதைகளை கூறினாலும் 3 வேளை அல்ல, ஒரு வேளை உணவு உண்ண முடியாது, ஆக குறைந்தது கஞ்சியை கூட உண்ண முடியாது, வெறும் நீரை மட்டும் அருந்தும் நிலைமைக்கு 40% மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். சிறுவர்கள் முதல் வயோதிபர்கள் வரை போசனை மிக்க உணவு அதிகம் தேவைப்படும் கர்ப்பிணிகள் உள்ளிட்ட 3 தரப்பினரும் வாரக்கணக்காக முட்டை, மீன், இறைச்சியை ஒரு வேளைக்கு கூட எடுத்துக்கொள்ள முடியாது திண்டாடுகின்றனர். நுகர்வோர் உரிமைகளை பாதுகாக்கும் அமைப்பின் தலைவர் என்ற முறையில் ஹோட்டல்களுக்கு வரும் நுகர்வோர் தற்போது எவ்வாறான உணவுகளை பெற்றுக் கொள்கின்றனர் என்பதை கூற முடியும். முன்பு மீன் கறி, இறைச்சி கறிகளுடன் உணவு பொதிகளை பெற்றுச் செல்லும் நுகர்வோர் இன்று பிளேண்டியை மட்டும் அருந்திவிட்டு செல்லும் நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். உணவுத்துறை இன்று முற்றுமுழுதாக வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. மறுபுறத்தில் நுகர்வோர் போசனை குறைபாட்டால் பாதிக்கப்படும் நிலைமையும் அதிகரித்துள்ளது. இவை இவ்வாறு இருக்க கருப்பு சந்தை மாஃபியாவும் அதிகரித்துள்ளது. மக்களிடம் இருக்கும் சொற்ப பணத்தையும் கொள்ளையடிக்கும் கூட்டம் ஒன்று தற்போது உருவாகியுள்ளது. ඉතාමත්ම ඛේදනීය තත්ත්වයක්. 225 පාර්ලිමේන්තුව ඇතුලේ මොන සුරංගනා කතා කරත් මහපොළවේ ඉදිරිදා 3 වේල එක වේලකටවත් නෙමෙයි අඩු ගානේ කැඳයක්වත් බී ගන්න බැරුව ඇල්වතර බිබී ඉන්න තත්ත්වයට පත් වෙලා තිබෙනවා මේ රටේ 140කට ආසන්න ජනතාවක් මේ රටේ සමස්ත පාරිභෝගික. நாடு தற்போது எதிர்கொண்டிருக்கும் நெருக்கடி நிலைக்கு வியாபார சமூகமும் பொறுப்பு கூற வேண்டும் என நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபையின் முன்னாள் நிறைவேற்று பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். நாடு தற்போது எதிர்கொண்டு இருக்கும் நெருக்கடி சூழலுக்கு வியாபார சமூகமும் பொறுப்பு கூற வேண்டும் என்று நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபையின் முன்னாள் நிறைவேற்று பணிப்பாளர் துஷான் குணவர்தன தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். මම හිතනවා දැන් රටේ තත්ත්වය අද බලනකොට සීග්‍රයෙන් වෙනස් වෙමින් පවතිනවා. பிரபல வியாபாரி ஒருவரை பாராளுமன்ற உறுப்பினராக நியமிக்க உள்ளனர். நாடு தற்போது எதிர்கொண்டு இருக்கும் சூழலில் இவ்வாறான நியமனங்கள் குறித்து மன வருத்தத்தையே தெரிவிக்க வேண்டும். தற்போதைய அரசியல் நாடகத்துக்கு திரைக்கதை எழுதியவர்களும் நடிப்பதற்கு வருகின்றார்களா என்றே கேட்க தோன்றுகின்றது. தற்போதைய நெருக்கடி சூழலுக்கு கொரோனா தொற்று பரவலும் ஒரு காரணம் என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம். அது உண்மை. ஆனால் வியாபார தரப்பினரும் தற்போதைய நெருக்கடிக்கு பொறுப்பு கூற வேண்டும். எந்த நாடுகளை எடுத்துக்கொண்டாலும் பாரிய வியாபார துறைகளின் ஊடாகவே நாடு முன்கொண்டு செல்லப்படுகின்றது. இதில் எமது நாடு என்ற வேறுபாடு இல்லை. எனினும் எமது நாட்டில் காணப்படும் பாரிய மாற்றம் என்னவெனில், நாட்டின் பொருளாதாரமானது அடிமட்டத்துக்கு சென்ற போதிலும் வியாபார துறைகள் அனைத்தும் பில்லியன் கணக்கிலான லாபத்தையே காண்பிக்கின்றன. இது உண்மையில் நகைப்புக்குரிய விடயமாகும். எமது நாட்டின் நிதி முறைமையில் பாரிய மாற்றம் காணப்படுகின்றது. ஏனைய நாடுகளை எடுத்துக்கொண்டால் நாட்டின் பொருளாதாரத்துக்கு அமைய வியாபார துறைகளினது லாபம் ஓரளவு குறைந்து அல்லது கூடி காணப்படும். ஆனால் எமது நாட்டை பொறுத்தவரையில் நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடையும் போது நிறுவனங்களின் லாபமானது உயர்ந்த மட்டத்தில் உள்ளது. அவ்வாறு நடப்பதற்கு வாய்ப்பில்லை. கொள்ளையில் ஈடுபட்டால் மட்டுமே அவ்வாறு நடப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. எமது நாட்டின் முறைமையானது தோல்வியடைந்த ஒரு முறைமையாக காணப்படுகின்றது. இதனூடாக இந்த நாடானது தற்போது இருக்கும் நிலைமையை விட மிகவும் ஒரு மோசமான நிலைக்கே செல்லும். අපේ රටේ තියෙන ලොකුම වෙනස තමයි මේ ව්‍යාපාර ඔක්කොම බිලියන ගණන් වලින් ප්‍රොෆිට් පෙන්නනවා. எரிபொருள் விநியோகிக்கும் முறைமையொன்றை உருவாக்க உள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நுகர்வோர் தங்களது விவரங்களை பதிவு செய்து அதன் ஊடாக வாராந்தம் உத்தரவாத அடிப்படையில் எரிபொருள் விநியோகிக்கும் முறைமையொன்றை உருவாக்க உள்ளதாக
மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சினு விஜயசேகர தெரிவித்துள்ளார். நாட்டின் நிதி நிலைமையை வலுப்படுத்தவும் 24 மணி நேர தொடர்ச்சியான மின்சாரத்தை வழங்குதல் மற்றும் நிலையான எரிபொருள் விநியோகம் ஆகியவற்றை இதன் ஊடாக சீர் செய்ய முடியும் என தான் நம்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ட்விட்டர் பதிவொன்றை வெளியிட்டு அவர் இதனை குறிப்பிட்டார். ஜூலை 1வது வாரத்தில் இந்த அமைப்பு நடைமுறைக்கு வரும் என்றும் எரிசக்தி அமைச்சர் நம்பிக்கை வெளியிட்டார். இலங்கையில் தடையற்ற மின்சாரம் மற்றும் நிலையான எரிபொருள் விநியோகம் இருக்கும் வரை எரிபொருள் பாதை முகாமைத்துவம் சாத்தியமற்றதாக இருக்கும் என அவர் குறிப்பிட்டார். பாரிய பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் ஒரு வாரத்திற்கு தேவையான எரிபொருளை இறக்குமதி செய்கின்றது. ஆனால் சில நுகர்வோர் தங்கள் இயந்திரங்கள் மற்றும் ஜெனரேட்டர்களுக்காக 1 மாதம் அல்லது அதற்கு மேலாக பயன்படுத்துவதற்கான எரிபொருளை சேமித்துக் கொள்கின்றனர். எனவே நாட்டில் எரிபொருள் நெருக்கடி உருவாவதாகவும் காஞ்சின விஜயசேகர குறிப்பிட்டுள்ளார். நாடு இன்று ஏனைய நாடுகளிடம் பிச்சை எடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது என பாராளுமன்ற உறுப்பினர் இம்தியாஸ் பக்கீர் மக்கார் தெரிவித்துள்ளார். இலங்கையில் 50 லட்சம் மக்கள் பட்டினியால் வாடுவதாக ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்துள்ளது. நாடு இன்று ஏனைய நாடுகளிடம் பிச்சை எடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இம்தியாஸ் பக்கீர் மக்கார் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்தார். අපේ අගමැතිතුමා පෞද්ගලික පාර්ලිමේන්තුවේ ප්‍රකාශයක් කළා. ඒ වෙලාවේ එතුමා කිව්වා රටක් හැටියට අපි අද ලෝකයෙන් කොන් වෙච්ච තත්වයකට ඇවිල්ලා තියෙනවා කියලා. මම නේ කිව්වේ අගමැතිතුමා කිව්වේ. අපේ සාම්ප්‍රදායික මිත්‍රයෝ අපෙන් ඈලා තියෙනවා කියලා කිව්වා. வரலாற்றில் என்றுமில்லாத ஒரு நெருக்கடி நிலையை நாடும் நாட்டு மக்களும் தற்போது எதிர்கொண்டுள்ளனர். உலக நாடுகளின் பட்டியலில் மிகவும் மோசமான நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டுள்ளதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அண்மையில் பாராளுமன்றத்தில் உரையாற்றினார். எமது சம்பிரதாயபூர்வமான நண்பர்கள் எம்மிடமிருந்து விலகிவிட்டனர் என்றும் பிரதமர் கருத்து தெரிவித்திருந்தார். ஜப்பான் போன்ற நாடுகளின் நட்புறவில் ஏற்பட்ட விரிசல் குறித்தும் அவர் தெரிவித்திருந்தார். அந்த நட்புறவை மீண்டும் ஏற்படுத்திக் கொள்வதில் சவால்கள் காணப்படுவதாகவும் பிரதமர் தெரிவித்திருந்தார். இவ்வாறான ஒரு நிலைமைக்கு நாடு ஏன் சென்றது? எனினும் நடந்த தவறுகளுக்காக ஒருவருக்கொருவர் விரல் நீட்டிக்கொண்டு இருக்கும் தருணம் இதுவல்ல. எமது மக்கள் வாழ்வதற்கான போராட்டத்திலேயே உள்ளனர். கண்ணீர் வேதனையுடன் வாழ்கின்றனர். இவை அனைத்தையும் விட நம்பிக்கையை இழந்த நிலையில் எமது மக்கள் வாழ்கின்றனர். இன்றைய நாளேடுகளின் முதல் பக்கத்தில் ஐக்கிய நாடுகள் சபை விடுத்த கோரிக்கை தொடர்பான செய்திகளை பிரதான இடத்தை பிடித்துள்ளனர். நாட்டில் 50 லட்சம் மக்கள் பட்டினியால் வாடுவதாக ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்துள்ளது. அதேபோன்று 56,000 சிறுவர்கள் மந்த போசனையால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்துள்ளது. கொழும்பில் மட்டும் 2 லட்சம் மக்கள் தமது உணவு தேவைக்காக நகைகளை அடகு வைத்து உண்ணும் நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்துள்ளது. இந்த தகவலை நாம் எமது அரசியல் சுயலாபத்துக்காக கூறவில்லை. உலகத்தின் முன்னால் எமது நாடு மிகவும் மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளது என்பதையே இந்த அறிக்கை உணர்த்துகின்றது. அபிவிருத்தி அடைந்து வரும் நாடாக இருந்த இலங்கையானது ஓரிடத்தில் குறைந்த வருமானத்தை பெறும் நாடாக மாறியது. இன்று பிச்சை எடுக்கும் நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளது. எமது சம்பிரதாயபூர்வ நண்பர்கள் எமது நாட்டுக்கு உதவுவதை நிறுத்திக் கொண்டுள்ளனர். இன்று ஐக்கிய நாடுகள் சபையினூடாக உலக நாடுகளிடம் நிதியை கோரும் நிலைமைக்கு நாடு தள்ளப்பட்டுள்ளது. කඳුළුත් එක්ක වේදනත් එක්ක විශාල කල්කිරීමක් එක්ක ඒ ඔක්කොටම වඩා ලොකු විශාල විශ්වාස බංගත්වයක් එක්ක අද අපේ මිනිස්සු ජීවත් වෙන්නේ. மத்திய வங்கியின் ஆளுநர் பதவிக்கு பிறிதொரு நபரின் பெயரை பரிந்துரை செய்வதற்கு பிரதமர் தயாராகி வருவதாக வெளியான செய்திகள் குறித்து கடும் அதிருப்தி அடைவதாக மத்திய வங்கியின் நிறைவேற்று அலுவலர்கள் சங்கம் பிரதமருக்கு கடிதம் மூலம் அறிவித்துள்ளது. தற்போதைய பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்டெடுப்பதை முன்னிறுத்தி தமது கடமைகளை ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க மற்றும் நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்த்தன ஆகியோர் உரியவாறு நிறைவேற்றி வருகின்றனர் என்பதே எமது நிலைப்பாடாகும். அவ்வாறு இருக்கையில் மத்திய வங்கியின் ஆளுநர் பதவிக்கு பிறிதொரு நபரின் பெயரை பரிந்துரை செய்வதற்கு பிரதமர் தயாராகி வருவதாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் குறித்து நாம் கடும் அதிருப்தி அடைவதாக மத்திய வங்கியின் நிறைவேற்று அலுவலர்கள் சங்கம் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு கடிதம் மூலம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து அச்சங்கத்தினால் பிரதமருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள கடிதத்தில் சுதந்திரம் அடைந்ததன் பின்னர் நாடு மிக மோசமான பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுத்திருக்கும் தற்போதைய சூழ்நிலையில் நீங்கள் மத்திய வங்கியின் ஆளுநர் பதவிக்கு பிறிதொரு நபரின் பெயரை பரிந்துரை செய்வதற்கு தயாராகி வருவதாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் குறித்து நாம் கடும் அதிருப்தி அடைகின்றோம். கடன் மறுசீரமைப்பை மேற்கொள்வதற்கும் சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதற்கும் தற்போதைய நெருக்கடியில் இருந்து நாட்டை மீட்டெடுப்பதையும் முன்னிறுத்தி குறுகிய மற்றும் நீண்டகால பொருளாதார மறுசீரமைப்பை நடைமுறைப்படுத்தும் அதேவேளை அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அவசியமான நிதியை திரட்டுதல் உள்ளடங்கலாக பெருமளவான சவால்களுக்கு நாடு முகம் கொடுத்திருக்கும் பின்னணியில் மத்திய வங்கியில் உயர்மட்ட அதிகாரியாக நீண்டகாலம் சேவையாற்றியதுடன் சர்வதேச நாணய நிதியத்திலும் நிறைவேற்று பணிப்பாளர் பதவியை வகித்த
மத்திய வங்கியின் தற்போதைய ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க மற்றும் நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன ஆகியோர் தமது கடமைகளை உரியவாறு நிறைவேற்றி வருகின்றனர் என்பதே எமது அபிப்பிராயமாகும். நாடொன்றில் அரசாங்கம் மாறினாலும் ஸ்திரமான தேசிய கொள்கை மற்றும் செயற்திட்டம் காணப்பட வேண்டியதன் அவசியம் குறித்து முன்னரை விடவும் பரவலாக பேசப்பட்டு வரும் தற்போதைய சூழ்நிலையில் மத்திய வங்கியின் ஆளுநர் பதவி உறுதியான நிலையில் பேணப்பட வேண்டியது அவசியமாகின்றது. பொருளாதார நிர்வாகத்தை பொறுத்தமட்டில் மிகவும் முக்கிய பதவியாக இருக்கக்கூடிய மத்திய வங்கி ஆளுநருக்கு மத்திய வங்கியின் இலக்கை அடைந்து கொள்வதற்கு போதுமான கால அவகாசத்தை வழங்க வேண்டியது இன்றியமையாததாகும். இவ்வாறானதொரு பின்னணியில் மத்திய வங்கி தொடர்பில் தற்போதைய அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படும் தீர்மானங்கள் தொடர்பில் நாம் மிகுந்த அவதானத்துடன் இருக்கின்றோம். அதேவேளை நாட்டின் எதிர்கால பொருளாதார நடவடிக்கைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அரசியல் நியமனங்கள் இடம்பெறும் பட்சத்தில் அதற்கு கடுமையான எதிர்ப்பை வெளியிட தயாராக இருக்கின்றோம் என அக்கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரச ஊழியர்களுக்கு வெள்ளிக்கிழமைகளில் விடுமுறை வழங்கும் வேலை திட்டம் அடுத்த வாரம் முதல் அமுல்படுத்தப்பட உள்ளது. அரச ஊழியர்களுக்கு வெள்ளிக்கிழமைகளில் விடுமுறை வழங்கும் வேலை திட்டம் அடுத்த வாரம் முதல் அமுல்படுத்தப்படும் என பொது நிர்வாக அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடி உள்ளிட்ட எரிசக்தி நெருக்கடிக்கு தீர்வாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். விடுமுறை தினமான இன்றும் யாழ் மாவட்டத்தில் உள்ள வர்த்தக நிலையங்களை சோதனையிடும் நடவடிக்கைகள் துரிதமாக முன்னெடுக்கப்படுகின்றது. விடுமுறை தினமாகிய இன்றைய நாளிலும் யாழ்ப்பாண மாவட்டத்தில் பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபையினரால் விசேட சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபரின் பணிப்புரையின் கீழ் யாழ்ப்பாண மாவட்ட பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபையினர் மற்றும் போலீசார் இணைந்து வர்த்தக நிலையங்களில் திடீர் சோதனை நடவடிக்கையை முன்னெடுத்தனர். யாழில் உள்ள வர்த்தக நிலையங்களை சோதனையிடும் நடவடிக்கையானது தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் கணபதிப்பிள்ளை மகேசன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மாவட்ட செயலகங்கள் ஊடாக கடவுச்சீட்டுகளை விநியோகிக்கும் யோசனையை குடிவரவு குடியகல்வு திணைக்களம் முன்வைத்துள்ளது. குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் இம்மாதத்தின் முதல் 10 நாட்களில் 31,725 கடவுச்சீட்டுகளை விநியோகித்துள்ளது என குடிவரவு மற்றும் குடியகல்வு பிரதி கட்டிப்பாட்டாளர் பியூமி பண்டார தெரிவித்துள்ளார். பத்ரமுல்லையில் உள்ள திணைக்கள அலுவலகத்திற்கு கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்வதற்கு வருகை தரும் நபர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ள காரணத்தினால் நாளாந்தம் ஒரு நாள் சேவையின் கீழ் வழங்கப்படும் கடவுச்சீட்டுகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் தீர்மானித்துள்ளது. திணைக்களத்தில் வழமையாக ஒரு நாள் சேவை மூலம் நாளாந்தம் 2000 கடவுச்சீட்டுகள் வழங்கப்படும் நிலையில் இந்த எண்ணிக்கையை 3500 அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் 7 மணி முதல் மதியம் 2 மணி வரையும், மதியம் 2 மணி முதல் இரவு 10 மணி வரையும் என 2 கட்டங்களாக திணைக்கள ஊழியர்களை பணிக்கு அழைக்க தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அடுத்த வருடம் முதல் அனைத்து மாவட்ட செயலகங்கள் ஊடாகவும் கடவுச்சீட்டுகளை வழங்குவதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் பிரதான மற்றும் பிராந்திய அலுவலகங்களில் கடவுச்சீட்டு வழங்குவதை போன்றே இத்திட்டம் செயற்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து கொழும்பு கொகுவளையில் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அத்தியாவசிய பொருட்களுக்கான விலை அதிகரிப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தியும் கொழும்பு கொகுவளையில் சந்தியில் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிப்பு, எரிபொருள் தட்டுப்பாடு, எரிவாயு தட்டுப்பாடு, அத்தியாவசிய பொருட்களுக்கான தட்டுப்பாடு காரணமாக ஏற்பட்டுள்ள பாதிப்பு தொடர்பில் அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது ஆர்ப்பாட்டக்காரர்கள் உணவு சமைப்பதற்கு பயன்படுத்தப்படும் பாத்திரங்களில் ஒலியை எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அத்துடன் கோட்டாபய ராஜபக்ஷ வெளியேற வேண்டும், கோட்டா கோ ஜெயில் உள்ளிட்ட கோஷங்களை எழுப்பியவாறும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அத்துடன் பான் விலை அதிகரிப்பை கூறும் வகையில் பானை கையில் ஏந்தியவாறு பெண்ணொருவரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இதன்போது கருத்து தெரிவித்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் பொருட்களின் விலை அதிகரிப்பு பாரிய பிரச்சனையாக மாறியுள்ளது. அத்தியாவசிய உணவுப் பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியாமல், மருந்துகளை பெற்றுக்கொள்ள முடியாமல், எரிபொருளை பெற்றுக்கொள்ள முடியாமல் மக்கள் பாரிய சவால்களை எதிர்கொண்டுள்ளனர். மக்களால் வாழ முடியாத சூழ்நிலை தற்போது ஏற்பட்டுள்ளது. எனவே இந்த சந்தர்ப்பத்தில் மக்களுக்கு நிவாரணத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டியது அவசியம் என்பதை வலியுறுத்துவதற்காகவே நாம் இன்று இந்த இடத்தில் கூடியுள்ளோம். அன்றாடம் உழைத்து வாழும் மக்கள் இன்று பாரிய சவால்களை எதிர்கொண்டுள்ளனர். இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வழங்குவதாக உறுதியளிக்கப்பட்ட யூரியா உரம் எதிர்வரும் ஜூலை 10 அல்லது 11ஆம் தேதிகளில் நாட்டை வந்தடைய உள்ளது.
இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வழங்குவதாக உறுதியளிக்கப்பட்ட யூரியா உரத்தை ஏற்றிக்கொண்டு கப்பலானது எதிர்வரும் ஜூலை மாதம் 10 அல்லது 11ஆம் திகதி இலங்கை துறைமுகத்தை வந்தடைய உள்ளதாக விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். 65,000 மெட்ரிக் டன் யூரியா உரத்தை ஏற்றிக்கொண்டு கப்பலானது எதிர்வரும் 28ஆம் திகதி ஓமானிலிருந்து புறப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எனவே ஜூலை மாதம் 15ஆம் திகதிக்கு பின்பு யூரியா உரத்தை விவசாயிகளுக்கு விநியோகிக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இவ்வாறு நாட்டை வந்தடைய உள்ள யூரியா உரத்தை கமநல சேவை நிலையங்களினூடாக விவசாயிகளுக்கு விநியோகிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நெல் மற்றும் சோளச் செய்கையில் ஈடுபடும் விவசாயிகளுக்கு சிறுபோக செய்கைக்காக இந்த உரம் வழங்கப்பட உள்ளது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண மாவட்ட இராணுவ கட்டளை தளபதியாக மேஜர் ஜெனரல் சந்தன விஜயசுந்தர இன்று பதவியேற்றார். யாழ்ப்பாண பாதுகாப்பு படை தலைமையகத்தின் 28வது கட்டளை தளபதியாக மேஜர் ஜெனரல் சந்தன விஜயசுந்தர இன்று தனது கடமைகளை பொறுப்பேற்றார். சர்வமத வழிபாடுகளிலும் யாழ் மாவட்ட புதிய இராணுவ கட்டளை தளபதி கலந்து கொண்டார். யாழ்ப்பாண பாதுகாப்பு படை தலைமையக வீரர்களின் இராணுவ மரியாதைகள் வழங்கப்பட்டதுடன் இராணுவ அணிவகுப்புடன் புதிய கட்டளை தளபதி வரவேற்கப்பட்டார். படை தளபதிகள் உட்பட இராணுவ உயர் அதிகாரிகள் பலரும் நிகழ்வில் கலந்து கொண்டனர். கோட்டா கோகம போராட்டம் 65 நாட்களை கடந்து தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படுகின்றது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பதவி விலக வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து கொழும்பு காலிமுகத்திடலில் கோட்டா கோகம போராட்டம் 65 நாட்களை கடந்து தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த போராட்டத்திற்கு பல்வேறு தரப்பினரும் தமது ஆதரவை தெரிவித்து வருகின்றனர். திருடர்களை வீட்டுக்கு அனுப்புவோம், வீதியில் வாகனங்களில் பயணிப்பதற்கு எரிபொருள் இல்லை, உணவு இல்லை உள்ளிட்ட கோஷங்களை எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கோட்டா கோகமவில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரும் தரப்பினர் தொடர்ச்சியாக அங்கு அமைக்கப்பட்டுள்ள கூடாரங்களில் பகல் இரவு பொழுதை கழித்தவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் காற்றாலை மின் உற்பத்திக்கான திட்டம் தொடர்பாக கோப் குழுவில் தாம் கூறிய கருத்தில் உண்மை இல்லை என இலங்கை மின்சார சபையின் தலைவர் MMC பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். மன்னார் காற்றாலை மின் உற்பத்திக்கான திட்டத்தை ஒரு நிறுவனத்திற்கோ அல்லது ஒரு நபருக்கோ வழங்குவதற்கு அதிகார பலம் பயன்படுத்தப்பட்டதாக தாம் கூறிய கருத்தில் உண்மை இல்லை என இலங்கை மின்சார சபையின் தலைவர் MMC பெர்டினாண்டோ தெரிவித்துள்ளார். குறித்த திட்டத்தை ஒரு நிறுவனத்திற்கோ அல்லது ஒரு நபருக்கோ வழங்குவதற்கு தாம் அதிகார பலத்தை பயன்படுத்தியதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டை தாம் நிராகரிப்பதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்திருந்தார். அண்மையில் இலங்கை மின்சார சபையின் அதிகாரிகள் கோப் குழுவிற்கு அழைக்கப்பட்டிருந்த நிலையில் அதன் தலைவர் அவ்வாறான கருத்தை முன்வைத்திருந்தார். அத்துடன் ஆட்சியில் உள்ள அரசாங்கங்களின் வெவ்வேறு தீர்மானங்கள் காரணமாக மின் உற்பத்தி திட்டங்களை மேற்கொள்ளும் போது பிரச்சனைகள் ஏற்படுவதாக தெரிய வந்தது. எனினும் இது தொடர்பான குற்றச்சாட்டை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவொன்றை இட்டு நிராகரித்துள்ளார். இவ்வாறான பின்னணியில் தாம் அழுத்தம் காரணமாக அவ்வாறான கருத்தை முன்வைத்ததாக இலங்கை மின்சார சபையின் தலைவர் MMC பெர்டினாண்டோ தெரிவித்துள்ளார். இதற்கு தாம் வருத்தம் அடைவதாகவும் மன்னிப்பு கோருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாடசாலை நாட்களை குறைப்பதற்கான எதிர்பார்ப்பு இல்லை என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். எரிபொருள் நெருக்கடியுடன் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளுக்கு மத்தியில் ஆசிரியர்களையும் மாணவர்களையும் 2 பிரிவுகளாக பிரித்து வாரத்திற்கு தலா 3 தினங்கள் பாடசாலைக்கு அழைப்பதற்கு அதிபர் ஆசிரியர் தொழிற்சங்க ஒன்றியம் கல்வி அமைச்சரிடம் யோசனை முன்வைத்திருந்தது. இந்த விடயம் குறித்து கருத்து வெளியிட்ட கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த எரிபொருள் தட்டுப்பாடு காணப்பட்டாலும் பாடசாலைக்கு வரும் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் வருகை சிறந்த அளவில் உள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் பாடசாலை நாட்களை குறைப்பதற்கான எதிர்பார்ப்பு இல்லை எனவும் அவர் கூறியுள்ளார். தற்போதைய நிலையை கருத்தில் கொண்டு பாடசாலை மாணவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு எதிர்பார்ப்பதாகவும் கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். மத்தள விமான நிலையத்தை மறுசீரமைப்பு செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. மத்தள விமான நிலையத்தை மறுசீரமைப்பு செய்வதற்கு தயாராக உள்ளதாக துறைமுகங்கள், கப்பற்துறை மற்றும் விமான சேவைகள் அமைச்சர் நிமல் ஸ்ரீபால டி சில்வா தெரிவித்துள்ளார். குறித்த விமான நிலையத்திற்கு கண்காணிப்பு விஜயம் மேற்கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டார். அத்துடன் மத்தள விமான நிலையத்தில் நிலவும் பிரச்சினைகள் தொடர்பிலும் இதன்போது ஆராயப்பட்டுள்ளது. இதன்படி காட்டு யானைகளின் பிரவேசத்தை தடுப்பதற்காக பாதுகாப்பு வேலிகள் அமைப்பது தொடர்பிலும் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. நெல்லை அரிசியாக்கி சந்தைக்கு விநியோகிக்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட உள்ளது.
நெல் சந்தைப்படுத்தல் சபையிடம் உள்ள 43,000 மெட்ரிக் டன் நெல்லை அரிசியாக்கி சந்தைக்கு விநியோகிப்பதற்கு இன்று முதல் நடவடிக்கை எடுப்பதாக அதன் தலைவர் நீல் டி சில்வா தெரிவித்துள்ளார். இதற்கமைய சதொச கூட்டுறவு நிலையங்கள் மற்றும் சிறப்பு அங்காடிகள் ஊடாக நிவாரண விலையை அரிசியை வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். குறித்த நிறுவனங்களிடம் இருந்து இதற்கான முன்பதிவு கிடைக்கப்பெற்றுள்ளது. சிவப்பு மற்றும் வெள்ளை கெக்குலு அரிசி 1 கிலோகிராம் 197 ரூபாவிற்கும், நாடு 1 கிலோ 199 ரூபாவிற்கும், சம்பா 205 ரூபாவிற்கும், கீரி சம்பா 215 ரூபாவிற்கும் கொள்வனவு செய்ய முடியும் என அவர் தெரிவித்தார். நுகர்வோருக்கு நிவாரண விலையை அரிசியில் வழங்குவதற்கு வகையில் ஏற்பாடு முன்னெடுக்கப்படுவதாக நெல் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் நீல் டி சில்வா குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சியில் முகமூடி கொள்ளை கும்பலின் தாக்குதலில் 3 படுகாயமடைந்துள்ளனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி மந்திகை கொடிகாமம் வீதியில் மாக்கராயான் பகுதியில் இன்று அதிகாலை 12:15 மணியளவில் வாள்களுடன் வீடொன்றினுள் நுழைந்த முகமூடி கொள்ளையர்கள் வீட்டில் இருந்தவர்கள் மீது தாக்குதலை மேற்கொண்டுவிட்டு நகைகளை திருடிச் சென்றுள்ளனர். தாக்குதலுக்கு இலக்கான 2 ஆண்கள் மற்றும் பெண்ணொருவர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதிகாலை முகங்களை மறைத்தவாறு வாள்களுடன் வீட்டை உடைத்து உள்நுழைந்த கும்பல் வீட்டில் இருந்தவர்கள் மீது வாழ்வெட்டு தாக்குதல் நடத்தியுள்ளது. அத்தோடு ஏனையவர்களை வாழ்முனையில் அச்சுறுத்தி அவர்கள் அணிந்திருந்த 10 பவுன் நகைகளையும் கொள்ளையடித்து தப்பிச் சென்றுள்ளது. சம்பவம் தொடர்பாக பருத்தித்துறை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். ரம்புக்கனையிலிருந்து கொழும்பு நோக்கி புறப்பட தயாராக இருந்த புகையிரதம் ஒன்றிலிருந்து சடலம் மீட்கப்பட்டுள்ளது. சடலத்தின் கழுத்து பகுதியில் காயம் காணப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ரம்புக்கனை புகையிரத நிலையத்திலிருந்து இன்று அதிகாலை 5:25 மணிக்கு புறப்பட தயாராக இருந்த புகையிரதத்தின் 3ஆம் வகுப்பு பெட்டியிலிருந்து சுமார் 60 வயது மதிக்கத்தக்க ஆண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். நுவரெலியா மாவட்டம் மஸ்கலியா பிரவுன்லோ வனப்பகுதிக்கு தனது சகோதரனுடன் இன்று காலை விறகு சேகரிக்க சென்ற பாடசாலை மாணவன் ஒருவர் மரத்திலிருந்து வழுக்கி விழுந்து உயிரிழந்துள்ளார். குறித்த சிறுவன் மரத்திலிருந்து தவறி விழுந்த நிலையில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக மஸ்கலியா போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தில் மஸ்கலியா சமநிலைய சிங்கள மகா வித்தியாலயத்தில் தரம் 9 கல்வி பயிலும் மஸ்கலியா பிரவுன்லோ தோட்டத்தை சேர்ந்த 14 வயதுடைய எஸ்ஜே ரஜிந்த துல்ஷான் குணசேகர என்ற சிறுவனை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் சிறுவனின் சடலம் மஸ்கலியா பிரதேச வைத்தியசாலையில் இருந்து டிக்கோயா ஆதார வைத்தியசாலைக்கு சட்ட வைத்திய அதிகாரியின் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த போலீசார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வவுனியா பசார் வீதியில் உள்ள கடைத்தொகுதி அமைந்துள்ள பகுதியில் நகைக்கடை ஒன்றின் முன்பாக ஆண் ஒருவர் அடிகாயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். வீதியோரத்தில் கடையொன்றின் வாயிலில் இரத்தம் வெளியேறிய நிலையில் சடலம் காணப்பட்டதை அவதானித்த வீதியால் சென்றவர்கள் போலீசாருக்கு வழங்கிய தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற வவுனியா போலீசார் சடலத்தை மீட்டுள்ளனர். குறித்த நபர் அப்பகுதியில் நாட்டாமை தொழில் செய்பவர் என தெரியவரும் நிலையில் இச்சம்பவம் தொடர்பில் வவுனியா போலீசார் தடயவியல் போலீசாரின் உதவியுடன் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இதேவேளை குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய ஒருவர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. குருநாகல் பாதுகா ஆகிய இடங்களில் 20 பிரதேசங்களில் 3 நீரில் மூழ்கி மரணமடைந்துள்ளனர். இதற்கமைவாக குருநாகல் தம்புத்தேகம போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட லுணுவெல வாவியில் நீராட சென்ற 2 நீரில் மூழ்கி மரணமடைந்துள்ளனர் என தம்புத்தேகம போலீசார் தெரிவித்துள்ளனர். அகங்குல பிரதேசத்தை சேர்ந்த சிலர் அனுராதபுரத்திற்கு வழிபாட்டிற்கு சென்றுவிட்டு திரும்பும் போது ஹிட்ஸ்ரியம லுணுவெல வாவியில் நீராடச் சென்ற போதே நீரில் மூழ்கி மரணமடைந்துள்ளனர். அகங்கல்ல பிரதேசத்தை சேர்ந்த 19, 27 வயதுடைய இருவரை இவ்வாறு நீரில் மூழ்கி மரணமடைந்துள்ளனர். பிரேத பரிசோதனைக்காக தம்புத்தேகம வைத்தியசாலையின் பிரேத அறையில் சடலங்கள் வைக்கப்பட்டுள்ளன. இதேவேளை பாதுகா போலீஸ் பிரிவிற்குட்பட்ட உடுகும்கந்த பிரதேசம் 6ஆம் மைல்கல் பிரதேசத்தில் அமைந்துள்ள நீர்வீழ்ச்சி பகுதியில் நீராடுவதற்காக சென்ற 2 ஒருவர் நீரில் மூழ்கி மரணமடைந்துள்ளார். பாதுகா போப்பே பிரதேசத்தை சேர்ந்த 54 வயதுடைய ஒருவரை உயிரிழந்துள்ளார். இது தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பட்டிருப்பு பாலத்திற்கு அருகிலுள்ள நீரோடையில் இருந்து ஆண் ஒருவரின் சடலம் இன்று காலை மீட்கப்பட்டுள்ளதாக களுவாஞ்சிக்குடி போலீசார் தெரிவித்துள்ளனர். களுவாஞ்சிக்குடி கிராமத்தில் உள்ள வீட்டிலிருந்து தனது மாட்டிற்கு புல் வெட்டுவதற்கு பட்டிருப்பு பாலத்தினூடாக துவிச்சக்கர வண்டியில் பயணித்தவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். உயிரிழந்தவர் களுவாஞ்சிக்குடி 9ஆம் வட்டாரத்தை சேர்ந்த 29 வயதுடைய பேரின்பராசா பிரதீபன் என அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் இவர் பயணித்த துவிச்சக்கர வண்டியும் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது.
சடலம் களுவாஞ்சிக்குடி சுற்றுலா நீதிமன்றத்தின் நீதிபதியின் அறிவுறுத்தலுக்கு அமைவாக மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைகளுக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பாக களுவாஞ்சிக்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். யாழ்ப்பாணம் உரும்புராய் சந்தையில் நேற்று மாலை மோட்டார் சைக்கிள் மற்றும் தனியார் பேருந்து விபத்திற்குள்ளானதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவர் படுகாயமடைந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்திலிருந்து புன்னாலை கட்டுவன் நோக்கி பயணிகளை ஏற்றிச் சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்தும் கோப்பாயில் இருந்து மானிப்பாய் நோக்கி சென்று கொண்டிருந்த மோட்டார் சைக்கிளும் உரும்புராய் சந்தியை கடக்க முற்பட்ட போதே குறித்த அனர்த்தம் இடம்பெற்றது. சம்பவத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த 2 பேர் படுகாயமடைந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் கோப்பாய் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். நீர்கொழும்பில் இருந்து படகு மூலம் ஆஸ்திரேலியாவிற்கு செல்ல முயன்ற நீர்கொழும்பு யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு பிரதேசத்தை சேர்ந்த 36 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நீர்கொழும்பிலிருந்து ஆஸ்திரேலியாவிற்கு இயந்திர படகு ஒன்றில் சட்டவிரோதமாக சென்ற 36 பேரை தென்கிழக்கு கடலில் வைத்து கடற்படையினர் இன்று அதிகாலையில் கைது செய்து அம்பாறை பாணமை போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கடற்படையினருக்கு கிடைத்த தகவல் ஒன்றினை அடுத்து கடற்படையினர் சம்பவ தினமான இன்று அதிகாலை 2 மணியளவில் குறித்த கடல் பகுதியில் கண்காணிப்பில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது ஆஸ்திரேலியா நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த படகை கடற்படையினர் சுற்றி வளைத்து இடைமறித்து சோதனை இட்டபோது அதில் 6 சிறுவர்கள் 6 பெண்கள் உட்பட 36 பேர் சட்டவிரோதமாக இருப்பதை கண்டுபிடித்து அவர்களை கைது செய்து கரைக்கு கொண்டு வந்து பாணமை போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இதனையடுத்து கடலில் இருந்து படகை வாழைச்சேனை கடற்படை முகாமிற்கு எடுத்துச் சென்றுள்ளதாகவும் கைது செய்யப்பட்டவர்களை நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். கிளிநொச்சி பளை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஆனையரவு பகுதியில் சட்டவிரோதமாக விறகு ஏற்றி வந்தவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி மாவட்ட பொறுப்பதிகாரி சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் மெதவலவிற்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து உதவி போலீஸ் அத்தியட்சகர் இக்னு அஷார் தலைமையில் மாவட்ட மது ஒழிப்பு பிரிவு பொறுப்பதிகாரி குமாரசிங்க உட்பட அவரின் குழுவினரால் ஆனையரவு வீதி தடையில் விறகு ஏற்றி வந்த வாகனங்கள் சோதனையிடப்பட்டன. இதன்போது 6 வாகனங்களில் சட்டவிரோதமான முறையில் விறகு ஏற்றிச் செல்லப்பட்டமை கண்டுபிடிக்கப்பட்டது. அத்தோடு பூநகரை சங்கப்பட்டி பால வீதி தடையில் முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது 2 வாகனங்கள் கைப்பற்றப்பட்டன. இவ்வாறு கைப்பற்றப்பட்ட 8 வாகனங்களையும் போலீசார் தடுத்து வைத்துள்ளனர். வாகனங்களின் சாரதிகளும் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களை நாளைய தினம் கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பொசன் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு எதிர்வரும் 14ஆம் திகதி 173 சிறை கைதிகளை விடுவிப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இதன்படி தண்டனை ரத்து ஊடாக 141 கைதிகளையும் 14 நாட்கள் தண்டனை காலம் குறைப்பின் ஊடாக 32 கைதிகளையும் விடுதலை செய்ய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதற்கமைய வெலிக்கட சிறைச்சாலையிலிருந்து 23 கைதிகளும் குருவிட்ட மகர நீர்கொழும்பு வீரவில வாரியப்புல போகம்பர அனுராதபுரம் களுத்துறை கொழும்பு மெஹசின் சிறைச்சாலை தல்தென்ன வட்டரைக்க பதுள மாத்திர அங்குணுகுலபலச ஆகிய சிறைச்சாலைகளில் இருந்தும் கைதிகள் விடுவிக்கப்பட உள்ளனர். அத்தோடு பொலனர்வை கேகாலை மட்டக்களப்பு மொனராகலை பல்லன்சேன வவுனியா யாழ்ப்பாணம் காலி பல்லேகலை மற்றும் திருகோணமலை ஆகிய சிறைச்சாலைகளில் இருந்தும் கைதிகளை விடுதலை செய்ய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம். டான் தமிழொலியின் புத்தம் புதிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.